ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் மலையாள படமான பொன்மான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஜோதி சங்கர் இயக்கத்தில் பேசில் ஜோசப், சச்சின் கோபி மெயின் லீடராக நடிச்சு வெளிவந்திருக்கிற ஒரு சுவாரஸ்யமான படம். பிரபல மலையாள எழுத்தாளரும் இயக்குனருமான ஜி.ஆர். இந்துகோப்பனோட நலாஞ்சு திருப்பாக்கர் கதையோட ஃபிலிம் வெர்ஷன் தான் இந்த பொன்மான். இதோட கதை ஸ்டெஃபியோட கல்யாண ஏற்பாடுகள்லேருந்து ஆரம்பிக்குது. ஸ்டெஃபிக்கு வரதட்சணையாக சவரம் போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கான பணத்தை பெரட்ட முடியல. அப்பதான் ஸ்டெஃபியோட பிரதர் ப்ரூனோவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வான்ஸாக வேண்டிய நகை கொடுக்கறத பற்றி கேள்விப்பட்டு அவங்ககிட்ட போகிறான். அந்த ஃபினான்ஷியருக்கு நகையோட மதிப்புக்கு சரியான மொய் பணமும் கிஃப்ட்ஸும் வந்த உடனே கொடுத்துடணும். இந்த டீலோட கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்கிறது பிபி அஜேஷ். இந்த அஜேஷோ தன்னோட சமக்குள்ள இருந்தால் கூட எழுந்து வந்து வசூல் பண்ணிடுவான்னு பெயர் எடுத்தவன். ஆனால் அவனுக்கு பணத்தையோ நகையோ திருப்பி கொடுக்காம டஃப் கொடுக்குறாங்க ஸ்டெஃபியோட ஃபேமிலி. அதுக்கான காரணம் என்ன, அஜேஷ் எப்படி அதை வசூல் பண்ண போறோன்னு தான் நாம் இதில் பார்க்கறது. இதோட ஹைலைட்டே அஜேஷோட கேரக்டர் வச்சு ஏற்படுத்தின சுவாரஸ்யமான ட்ராமா தான். இவ்வளோ வருஷமா அவன் வேலையில் கஷ்டப்பட்டு வளர்த்த நம்பிக்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த லெவலுக்கு வேணா போவான்றதை ஸ்க்ரீனில் உண்மையாக கொண்டு வந்தது தான். இதுதான் படத்தை கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிற விஷயம். அதுக்கு மேலே இதுவரை பார்க்காத பேசில் ஜோசப்போட சீரியஸான அவதாரம். பட ஆரம்பத்தில் ஒரு கேரக்டரோட ஈகோ அவர் கூட அசோசியேட் ஆகிற அத்தனை பேரையும் எப்படி குழப்பத்தை இழுத்து விடுதுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. பின்னாடி இதுதான் சூப்பராக எழுதப்பட்ட ஒரு ஹை இன்டென்சிட்டி ட்ராமாவுக்கான ட்ரிகர் பாயிண்ட். செகண்ட் ஹாஃப்ல அஜேஷ் ஏன் இப்படி விடா கண்டனா மாறினதுக்கான பேக் ஸ்டோரி வருது. உயரத்துலையும் சரி பலத்திலையும் சரி வேற லெவலில் இருக்கிற மரியானோவை கான்ஃபிடென்ட்டா அஜேஷ் அப்ரோச் பண்ற சீனும், எதுக்கும் அசைக்க முடியாத ஆளா மரியானோ இருக்கிறதால அஜேஷ் எப்படி அவனோட தங்கத்தை திரும்ப வசூல் பண்ண போறான்னு ஆடியன்ஸ்க்கு ஏற்படுற இன்ட்ரெஸ்ட் தான் கடைசி வரை இந்த படத்தை பார்க்க வைக்குது. ஒரு இடத்துல பொண்ணோட அம்மா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அஜேஷ் கிட்ட சொல்லும் போது அது வழக்கமானது தான், ப்ராப்ளத்தோட அளவை சொல்லுங்கன்னு சொல்றது கதையை வேற தளத்துக்கு கொண்டு போகுது. 2 மணி நேரத்துக்கு மேல போற இந்த படத்துல இந்த சீன் ஏன் வேஸ்டா இருக்குன்னு சொல்லாத அளவுக்கு செதுக்கிருக்காங்க. அதுக்கு மேல ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல இம்பாக்ட் இன்னும் பெருசா ஆக்குறாங்க. இதுல முடிவு கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் குறையா சொல்ல முடியாது. ஸ்டெஃபி அந்த நகைகளை தனியா ரசிக்கிற சீனு, அஜேஷ் அடுத்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ப்ரூனோக்கு வர காலு, அஜேஷ் ஸ்டெஃபி கிட்ட கடைசியா பேசுற அந்த பேச்சுன்னு நிறைய அழகான மூமெண்ட்ஸை தூவி வச்சிருக்காங்க. எப்படியாவது வாழணும்னு இருக்கிற கேரக்டரோட அந்த மன உறுதி படம் முடிஞ்சும் மனசுல நிற்கும். அஜேஷா பேசில் ஜோசப் சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கான அத்தனை விஷயத்தையும் வெளிப்படுத்திருக்காரு. மரியானோவா சச்சின் கோபு டிபிக்கல் பேட் கையா எங்கேயும் ஓவர் ஆக்டிங் பண்ணாம நடிச்சிருக்காரு. ஸ்டெஃபியா லிஜோமோல் மனசு மாறிட்டே இருக்கிற ஆட்டிடியூட நீட்டா கொடுத்திருக்காரு. ப்ரூனோவா வர ஆனந்த் மன்மதன் கடைசி பாட்டில் கரெக்டா வந்துட்டாரு. கேமரா ஒர்க்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் டிராமாவை நல்லா எலிவேட் பண்ணுது. சாங் பிளேஸ்மெண்ட்ஸும் அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. மொத்தத்தில் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ஒரு ஹிக்கப்பும் இல்லாம ஒரு கிரிப்பிங்கான படமா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சுவாரஸ்யமான படம் சந்திக்கிறேன். இந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.